நிறைய பேர் பெரிய வெற்றிகளை பெற்று பெரிய சாதனைகள் புரிந்து இருந்தாலும் மனதில் ஒரு நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அது உண்மை. ஸோ இதை நம்ம கொஞ்சம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெற்றி என்பது நாம் சில விஷயங்களை சாதிக்கும்போது மற்றவர்கள் நம்மை பார்த்து தீர்மானிப்பது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க, ரொம்ப யூ ஹவ் ரியலி பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல்னு மற்றவங்க சொல்கிறது வெற்றி. ஆனால் திருப்திங்கிறது மற்றவங்க நமக்கு சொல்ல முடியாது. நம்ம திருப்தியாக இருக்கோமா இல்லையாங்கிறத அடுத்தவங்க சொல்ல முடியாது. நம்ம உணர்ந்து நம்ம சொன்னால் தான் உண்டு. ஸோ அதனால் அந்த வெற்றிக்கும் திருப்திக்கும் சில சமயம் ஒரு பெரிய கேப் வந்துடும். சில நேரங்களில் அந்த ஆரம்ப காலத்தில் வெற்றிங்கிறது ஒரு பெரிய திருப்தி, அப்பா நம்ம நினச்சதை அடைஞ்சோம் அப்படின்னு பல பேருக்கு இருக்கும். அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் கொஞ்சம் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு 50 வயசுலாம் ஆகின பிறகு 50-60 வயசு ஆகும்போது அப்போ யோசித்து பார்த்தோம்னா அந்த வெற்றிகள் முக்கியமாக தெரியுதா, இல்லை நம்ம திருப்தியோடு இருக்கோமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வி நிறைய பேர் மனசில் வரதுண்டு. நான் சந்தித்த பல பேர்கிட்ட இந்த ரெண்டையுமே நான் பார்த்துருக்கேன்.